ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்ல ஒரு பையிங்கில தான் முடிச்சிருக்காங்க. ஸோ, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடச்சிச்சு ஓப்பனிங். ஸோ, ஓப்பனிங் ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்டே வந்து 800 தொட்டுட்டு ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டுவர்ட்ஸ் 700 வரைக்கும் செல் ஆகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ, அதே மாரி செல் ஆயிருக்கு. கரெக்ட்டா 700ல சப்போர்ட் எடுத்து ராலி சட 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 சடன்னு மேல குடுத்துட்டான். குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 25,900 டச் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஐடி, பேங்கிங் 2மே நல்லா இருந்துச்சு. ஆட்டோ செக்டார் வந்து இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, ட்ரம்ப் வந்து மோடிக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி வந்து அந்த ட்ரேட் டீல்ஸ் இது ரிலேட்டடா வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யால வந்து மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கு. அ ர ரஷ்யா வந்து அமைதியா இருந்தாங்க. பட் வந்து இப்போ உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கப்பல் ஒண்ண வந்து ரஷ்யாவோட கப்பல ஒண்ண வந்து அழிச்சிருக்காங்க. ஆயில் ஏத்திட்டு போற கப்பல் ஒண்ண. பிளஸ் வந்து ரஷ்யாவோட தலைநகர்கிட்டயும் ஏதோ தாக்குதல் நடந்த மாரி ஒரு நியூஸஸ் வந்து வந்திருக்கு இப்போ. அ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்து இப்போதைக்கு உள்ள ஹாட் நியூஸ் இதுதான். ஸோ டவ் நாஸ்டாக் இப்போதைக்கு நல்லா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் நீட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஸோ மிட் நைட்ல மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்படி நாளைக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்குது அப்படின்னா 25,900க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 26,000 வரைக்கும் ரேலி கொடுக்கும். 26,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,100, அதை பிரேக் பண்ணால் 25,250. இதுதான் அடுத்தடுத்து உள்ள ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவலாக வந்து 25,800 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்ரிடே அதை பிரேக் பண்ணாலும் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,800க்கு மேலே தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வந்து இன்னும் வந்து மச் ஸ்ட்ராங்கராக ஆயிட்டு இருக்கு கடந்த 3 நாளா. ஓகேங்களா? ஸோ அதனால 25,800 ஸ்ட்ராங்கா வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 700ம் அடுத்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஐடி நல்லா சப்போர்ட். பேங்க் நிஃப்டி ஓகேவா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவன் வந்து சைட்வேஸில் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்து ஐடி. ஸோ ஐடி செக்டர் வந்து இன்னைக்கு ரெக்கவரி தான். ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்விங் ஏறி இறங்கலாம், இறங்குனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இறங்கியிருக்கான். ஸோ இதுலேருந்து ரெக்கவரி மூடில் நாளைக்கு பாசிட்டிவ் ஆகி திரும்ப ரெக்கவரி மூடில் போயிட்டு 38,700 800 அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மொமெண்டம் 39,500 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ரிலையன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏறி இறங்கியிருக்கான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் தான் முடிச்சிருக்கான். ஸோ நாளைக்கு மொமெண்டம் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து 1,600 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்விங் போட்டு அப் ட்ரெண்ட் திரும்புகிற மாதிரி தான் இருக்கான். ஸோ வந்து பாசிட்டிவ் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் ஆன் சைட்வேஸ். அவனை வந்து பேசுகிற கொஞ்சம் நாளைக்கு பார்க்காம விட்டுறலாம்னு நினைக்கிறேங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை. அவன் வந்து கீப் ஆன் சைட்வேஸ்லேயே இருக்கான். இன்கேஸ் ஏதாவது பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் ஹெச்டிஎஃப்சி இனிமேல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. வேறு இன்ஃபோசிஸ் வந்து லைட்டாக பார்த்தலாம். இன்ஃபோசிஸ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வரல. ஆனால் ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்டிங் எடுத்த மாதிரியே சுற்றிட்டு இருக்கான். ஒன்ஸ் அந்த 1,637 பிரேக் பண்ணால் 1,730, அடுத்து ஒரு 100 பாயிண்ட் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை இப்போ ஏன்னா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து வைக்கலாம். ஆனால் 1,637 பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ரேலி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இன்ஃபோசிஸில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.